ஒரு நாள் தேவன் ஆபிரகாமின் விசுவாசத்தை சோதிக்க விரும்பினார். தேவன் அவனிடம், உன்னுடைய அன்பிற்குரிய ஒரே மகனான ஈசாக்கை அழைத்துக்கொண்டு மோரியா தேசத்திற்குச் செல். அங்கு உன் மகனை எனக்கு தகன பலியாகக் கொடு. எந்த இடத்தில் அதை செய்ய வேண்டுமென்று நான் உனக்குச் சொல்வேன் என்றார். காலையில் ஆபிரகாம் எழுந்து தனது கழுதையை தயார் செய்தான். ஈசாக்கையும் 2 வேலைக்காரர்களையும் அழைத்துக் கொண்டான். பலிக்கு விறகுகளையும் எடுத்துக்கொண்டான். தேவன் போகச் சொன்ன இடத்திற்கு அவர்கள் போனார்கள். அவர்கள் 3 நாட்கள் பயணம் செய்தபின் தொலைவில் தேவன் குறிப்பிட்ட இடம் தெரிந்தது. ஆபிரகாம் தனது வேலைக்காரர்களிடம், கழுதையோடு நீங்கள் இங்கேயே தங்கியிருங்கள், நானும் என் மகனும் அவ்விடத்திற்கு தொழுது கொள்ளப் போகிறோம், பிறகு உங்களிடம் திரும்பி வருவோம் என்றான். பலிக்கான விறகுகளை எடுத்து மகனின் தோள் மீது வைத்தான். ஆபிரகாம் கத்தியையும் நெருப்பையும் எடுத்துக்கொண்டு அவனும் அவனது மகனும் சேர்ந்து போனார்கள். ஈசாக்கு தன் தந்தையை பார்த்து அப்பா என்று அழைத்தான். ஆபிரகாமும் என்ன மகனே எனக் கேட்டான். ஈசாக்கு அவனிடம், விறகும் நெருப்பும் நம்மிடம் உள்ளது, பலியிடுவதற்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், தேவனே தனக்கான பலிக்குரிய ஆட்டுக்குட்டியை கொடுப்பார் மகனே என்று பதில் சொன்னான். ஆபிரகாமும் அவனது மகனும் தேவன் போகச் சொன்ன இடத்திற்கு போய்ச் சேர்ந்தனர். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி அதின் மேல் விறகுகளை அடுக்கினான். பின் தன் மகன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் கிடத்தினான். பிறகு ஆபிரகாம் கத்தியை எடுத்து மகனை வெட்டுவதற்கு தயாரானான். அப்போது கர்த்தருடைய தூதன் ஆபிரகாமை தடுத்து நிறுத்தி, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று அழைத்தார். ஆபிரகாம், நான் இங்கே இருக்கிறேன் என்று பதிலளித்தான். தேவதூதன், உனது மகனை கொல்ல வேண்டாம், அவனை எவ்விதத்திலும் காயப்படுத்த வேண்டாம், நீ தேவனை மதிப்பவன் என்றும் கீழ்ப்படிபவன் என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன், நீ எனக்காக உன் ஒரே ஒரு மகனையும் கொல்லத் தயாராக உள்ளாய் என்பதையும் தெரிந்து கொண்டேன் என்றார். ஆபிரகாம் தொலைவில் தன் கண்முன் ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அதன் கொம்புகள் புதரில் சிக்கிக் கொண்டிருந்தன. ஆபிரகாம் அதனை விடுவித்து தேவனுக்கு பலியிட்டான். ஆபிரகாமின் மகன் காப்பாற்றப்பட்டான். அதனால் ஆபிரகாம் அந்த இடத்திற்கு ஏகோவா ஈரே என்று பெயரிட்டான். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இன்றைக்கும் கூட ஜனங்கள் கூறுகின்றனர். கர்த்தருடைய தூதன் 2வது முறையும் வானத்திலிருந்து ஆபிரகாமை அழைத்து, எனக்காக உன் மகனை கொல்லத் தயாராக இருந்தாய், இவன் உனது ஒரே மகன், இதை எனக்காகச் செய்தாய், கர்த்தராகிய நான் உண்மையாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன், வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போன்று நான் உன் சந்ததியை பெருகச் செய்வேன், கடற்கரையில் உள்ள மணலைப் போன்று எண்ணற்ற வாரிசுகளையும் தருவேன், உனது ஜனங்கள் தங்கள் பகைவர்களை வெல்லுவார்கள், பூமியில் உள்ள ஒவ்வொரு நாடும் உனது சந்ததி மூலம் ஆசீர்வாதத்தை பெறும், நீ எனக்கு கீழ்ப்படிந்தாய், அதனால் இதை நான் உனக்குச் செய்வேன் என்றார். பிறகு ஆபிரகாம் தன் வேலைக்காரர்கள் இருக்குமிடத்திற்குச் சென்றான். அவர்கள் அனைவரும் பெயர்செபாவுக்கு திரும்பினார்கள். ஆபிரகாம் அங்கேயே தங்கியிருந்தான். இக்கதையின் மூலம் தேவனின் அளவற்ற அற்புதத்தையும் மற்றும் அவர் தன்னை நேசிக்கும் மக்களை கைவிடுவது இல்லை என்றும் அறிகிறோம்.